ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். சங்கீதம் 51:7 1818 ஆண்டு டாக்டர் இக்னஸ் பிலிப் என்பவர் பெண்கள் மரித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே பிறந்தவர். அந்த காலகட்டத்தில் பிரசவத்தில் 6 பெண்களில் ஒருவர் என்ற விகிதத்தில் பெண்கள் இறந்து கொண்டிருந்தனர். அந்த நாட்களில் ஒரு மருத்துவரின் தினசரி பணி என்பது பிரேத பரிசோதனை அறையில் இருந்துதான் ஆரம்பமானது. அங்கிருந்து அந்த மருத்துவர்கள் தங்கள் கைகளை கழுவாமலேயே நேராக பிரசவத்தை எதிர்நோக்கி இருந்த பெண்களை பரிசோதித்தனர். டாக்டர் இக்னஸ் பிலிப் தான் சரித்திரத்திலேயே முதல் முறையாக தொற்றையும் இறப்பையும் சம்பந்தப்படுத்தி ஆராய்ந்தவர். அவர் பிரசவத்தை எதிர்நோக்கி இருந்த பெண்களை சோதிக்க வரும் முன் தன் கைகளை குளோரின் சொல்யூஷன் வைத்து கழுவி விட்டுத்தான் வருவார். 11 வருடம் கழித்து அவர் வேலை பார்த்த மருத்துவமனையில் 8537 குழந்தைகள் பிறந்ததில் 184 தாய்மார் மட்டுமே இறந்தனர். அதாவது பிரசவத்திற்கு வந்த 50 பெண்களில் ஒரு பெண் மட்டுமே மரித்தாள். அவர் தன்னோடு வேலை செய்த சக மருத்துவர்களிடம் நோயாளிகளை பரிசோதிப்பதற்கு முன்பு நீங்கள் உங்கள் கைகளை கிருமிகளற சுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். பேறு காலத்திற்கு பின்பு ஒரு பெண்ணிற்கு வரும் காய்ச்சல் சிதைந்த பொருள் புண்களின் மீது நேரடியாக படும்போது ஏற்படுகிறது என்று கண்டுபிடித்தார். நான் எவ்வாறு இந்த தொற்று மரணத்தை குறைப்பது என்று நிரூபித்து காட்டியிருக்கிறேன். ஆனால் நாம் பேசிக்கொண்டே இருந்தால் தாய்மார்கள் இறந்து கொண்டேதான் இருப்பார்கள். நான் உங்களை மிகவும் கஷ்டமான காரியத்தை செய்ய சொல்லவில்லை. நான் உங்கள் கைகளை கழுவத்தானே சொல்கிறேன். தயவு செய்து உங்கள் கைகளை கழுவுங்கள் என்றார். ஆனால் யாருமே அந்த மருத்துவரின் வார்த்தையை கேட்கவே இல்லை. மருத்துவர்களும் செவிலியர்களும் தங்கள் கைகளை கழுவாமலேயே பிரசவம் பார்த்தபடியால் எத்தனையோ தாய்மார்கள் இறந்து கொண்டே இருந்தனர். டாக்டர் இக்னஸ் பிலிப் இறந்து போனார். அவர் கை கழுவ பயன்படுத்திய வாஷ் பேசின் எண்ணமற்று போயிற்று. மரண ஓலங்கள் அதிகரித்தன. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாம் நம்மை பாவமர கழுவாவிட்டால் நம் மூலமாக அநேகர் மரிக்க நேரிடும். தாவீதின் பாவக்கரை படிந்த கைகள் உண்மையுள்ள படைவீரனாகிய ஊரியாவை கொன்றது. அந்த பாவத்தினாலே பத்சேபாளுக்கு பிறந்த குழந்தை இறந்து போனது. தேவன் அந்த பாவத்தை உணர்த்தின போது தாவீது மனம் கதறி அழுதார். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என கதறி அழுது ஜெபித்தார். தேவன் அவருடைய பாவத்தை கழுவி ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் காண உதவி செய்தார். பாவத்தினால் ஏற்படும் அழிவை தடுத்து நிறுத்தினார். ஆம், தேவன் நம்மை தமது இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும் போது நாம் பிறருக்கு இடரலற்றவர்களாக மாறுவோம். தேவனே, எங்களில் சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் என்று நாமும் கேட்போமா? God bless you. Have a blessed day.